ஒருத்தர் கேட்டார், காண்டாமிருகத்தின் கொம்புக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் என்ன சமம்? வேதத்தில் விளக்கமாய் சொல்லுவோம் என்று சொன்னால், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் அருமையாக ஒரு நிருபத்தில் எழுதுகிறார். தேவன் மாடுகளுக்காகவே இரக்கமாய் இருக்கிறாரோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். எனவே கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களை மிக கவனமாக கேட்டு அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், இல்லை திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஐயா ஃப்ரீயாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா, இந்த உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம், அது என்ன அர்த்தம், இல்லை ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் அது எப்படி இருக்குது என்று சொல்லி கேட்பார். ஆனால் நானும் ஆசைப்படுவேன், இன்னும் வேறு யாராவது கேட்பாங்க. ஸோ 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் யூத்தில் இருக்கிறாரு, இப்போ நான் இந்த சர்ச் ஆராதனையில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் என்கிட்ட கேட்பாங்க. ரொம்ப மிக சந்தோஷமாக அதற்கான விளக்கத்தை நான் தெரியப்படுத்துவேன். என்னால் முடிந்தவரை சரியான விளக்கத்தை அவர்களுக்கு தருவதற்கு நான் முயற்சி செய்வேன். வேதத்தில் ஒரு சில இடங்களிலே, முக்கியமாக யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும், யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இப்படி சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அந்த கானானி ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த 2 இடங்களிலும் கர்த்தராகிய கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். ஜீவ தண்ணீரிலே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக அந்த தண்ணீர் மக்களுக்கு சென்று சேருகிறது. அப்படி என்றால் என்ன? நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா புறஜாதியார் என்ன நினைப்பாங்க, யூதர்கள் என்ன நினைப்பாங்க, சீக்கியர்கள் என்ன நினைப்பார்கள், புறமதஸ்தவர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் ஆழ்ந்த வேத அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தமிழில் எழுதி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு இலவசமாக குர்ஆன் வழங்கப்படும், உங்களுக்கு இலவசமாக தமிழிலே இந்த வேத புத்தகத்தை நாங்கள் வழங்குகிறோம். அந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா தெரியும், எனக்கு வந்தது பின்னால் கேள்வி மேலே கேள்வி, அதற்கான அவர்கள் அர்த்தத்தில் ஒரு பதில் இருக்கு. இதை சாதாரணமாக வேதத்தை அறியாதவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால், சரிதானே, கரெக்டாக தானே சொல்லியிருக்கு என்று தோன்றும். எனவே கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் ஆத்தும தாகம் கொண்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக வேத அறிவு இல்லாமல் நாம் ஒருவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கலாம். கேள்விகள் வரும்போது அதற்கான சரியான பதிலை சொல்லாவிட்டால் ஒருவேளை அவர்களை வேதத்தின் மேலுள்ள அல்லது கிறிஸ்துவின் மேலுள்ள வாஞ்சை விட்டு திசை திருப்பவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அப்ப இங்கும் அதேதான், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பது இந்த வார்த்தை சொல்லப்படுவதனுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 69:21 சங்கீதம் 22:15 யோவான் 18:11 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, இவையெல்லாம் கொடுத்தார்கள். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு நாள் சொல்லுறாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்ப பிதா என்ன பாத்திரத்தை கொடுத்தார், அதை ஏன் இவர் பானம் பண்ண ஆர்வலாய் இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது தான் பிதாவினிடத்திலிருந்து வந்ததையும் பிதாவினிடத்துக்கு திரும்ப போவேன் என்பதையும் எப்பொழுது தெரிந்து கொண்டார்? யாருக்கா தெரியுமா? எப்போ அவர் தெரிந்து கொண்டார்? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாரா, இல்லை ஞானிகள் பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா, இல்லை எருசலேம் நகரத்திற்கு
தன்னுடைய தாய் தகப்பன்மாரோட சென்று அங்குள்ள யூத குருக்களோடு பேசும்போது தெரிந்து கொண்டாரா, அல்லது முதலாவது அற்புதத்தை செய்த கானான் ஊரில் தெரிந்து கொண்டாரா? எப்போது தெரிந்து கொண்டார்? நேற்று வந்திருந்தீங்கன்னா, நேற்று வாசித்து கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்போ தெரிந்து கொண்டார்? எப்போ இயேசுவுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது? தான் பிதாவினிடத்தில் வந்தேன், நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்ற வெளிப்பாடை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போது பெற்றுக்கொண்டார்? பிதாவன் அவர் அனுப்பும் போதே தெரிஞ்சது. அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாரமா, பிதா நீ போகிறதே இதுக்காகப்பா, போயிட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த நாள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரு, அந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சோடனே இங்கே இந்த அலோன்ஸ் கிடைக்கும் இதை அப்படின்னு சொல்லிட்டாரா? ஆனால் வேதத்தின்படி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் வேதத்தின்படி தன்னுடைய சீஷர்களாகிய 11 பந்தி இருக்கையிலே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு தான் பிதாவினிடத்தில் வந்ததையும் தான் பிதாவினத்துக்கு போவதையும் அறிந்து தான் இருக்கிற பந்தியை விட்டு எழுந்து தன் அங்கேயே கழட்டி விட்டு ஒரு வஸ்திரத்தை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு ஒவ்வொருடைய சீஷர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. இப்போ பிதாவின் இடத்துல அந்த வெளிப்பாடு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் மக ஒரு ஃபார்வேர்டில் ஒரு ஸ்டேட்டஸ் வைத்திருந்தா, அதை பார்த்தேன். இட் இஸ் அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களையும் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே வைத்திருந்தது அந்த ஆணிகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒட்ட வைத்திருந்தது அல்ல தொங்க வைத்திருந்தது அந்த ஆணிகள் அல்ல, அவர் என் மீது வைத்திருந்த அன்பு. அவர் என் மீது வைத்திருந்த அன்பு. அப்ப இயேசு கிறிஸ்து என்னத்தை அறிந்து கொண்டார்? நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடு. நான் இன்னைக்கு இதை குறித்து தியானித்துட்டு இருக்கும்போது எனக்கும் இது தோணுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துவை கல்வனை போல பிடிக்க வரும் பொழுது, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்ப ஆண்டவர் அதற்கு ரெடி ஆகிவிட்டார். இந்த மரணத்திற்கு, இந்த பாடுகளுக்கு ஆயத்தமாய் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அவர் தனியாக பேதுருவையும் யோவானையும் அழைத்துக் கொண்டு போய் வியாகுலப்பட தொடங்கினார். போய் ஜெபம் பண்றார், எனக்கா ஜெபம் பண்ணுங்க, விழுத்திருந்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க, பிதாவே உமக்கு சித்தமாலாம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள், இதெல்லாம் ஜெபம் பண்ணார். ஆனா ஆண்டவர் அதற்கான பதில் என்ன கொடுத்தார் என்பதை நாம் அறியோம். 3 முறை ஜெபம் பண்ணின பின்பு ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார், நான் இந்த பாத்திரத்தின் ஊடாய் கடந்து போக வேண்டும். நான் நினைக்கிறேன் அப்போது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கும். என்ன வெளிப்பாடு? உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாய் வந்து போயிருக்கு. கட்டாயமா பேட்ச் பேட்சா ஆண்டவர் ஒருவேளை பார்த்திருப்பார். 2012, 2022, 2010, 2000, 1999 நீங்கள் பிறந்த வருடத்திலே உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பார். அப்ப நினைத்திருப்பார், என் மகனே, என் மகளை நான் மீட்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்காக என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், இவர்களுக்காக என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும், இந்த பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டும். உக்கிரத்தின் மண்டல்களை உறிஞ்சி குடித்தால் தான் இந்த மனுக்குலத்திற்கு மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நான் கட்டாயமாய் அந்த பாடுகளுடைய கடந்து போக வேண்டும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தன் தீர்மானத்தை எடுத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 42:1 வராக சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தாகம் இருந்தது. அதே தாகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம் என்னை பார்த்து, அப்ப நாமளும் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, நீங்க மறுபடியும் கேட்கலாம், எந்த கவர்மெண்ட் என்னை சிலுவையில் அறையும்? வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வேன். மீண்டுமா சொல்லி, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். மறுபடியும் போய் தேடாதீங்க சிலுவை எங்க இருக்குன்னு. நிறைய பேர் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தம் பாடுபட்டால் நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே அல்லது உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதன் காரணத்திற்காக ஒரு வேளை உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், உங்களை மனிதர்கள் வெறுத்து அல்லது ஒதுக்கி
உங்கள் மேலே பற்பல விதமான நிந்தனையான வார்த்தைகளை சொல்வார்களா என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிரும். கட்டாயமாக நீங்கள் ஒருவேளை இதன் மூடாய் கடந்து போயிருக்கலாம். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதன் மூலமாய் பாடுகளை நீங்கள் அனுபவித்து இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை அப்படி விட்டுவிடாமல் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நீங்கள் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம், கிறிஸ்துவுக்கு ஒருவேளை சரீர பிரகாரமான தாகம் இருந்திருக்கும், கட்டாயம் இருந்திருக்கும், ஆத்ம தாகம் இருந்திருக்கும், ஆத்மாவுக்காக தாகமும் இருந்திருக்கும். 3 விதமான தாகங்களையும் கிறிஸ்து சிலுவையிலே அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஐஸ்வர்யவானுக்கு அங்கே தாகம் எடுத்தது, அவன் அந்த நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கும் போது லாசுவின் கையாலே ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். அதுபோல மரணத்தில் ஊடாய் கடந்து செல்கிற மக்களுக்கு தாகம் இருக்கும். தாவீது அரசன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள் என்பது நாம் யாருக்குமே தெரியாத ஒன்று. நாம் யாரும் அதை உணாய் கடந்து சென்றதில்லை. ஒருவேளை மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பி வந்தவர்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அதனுடைய நேரத்தில் யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது. எந்த மருத்துவராக இருக்கலாம், உங்களை பார்த்து கொள்கிற மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், மரண இருளிலே உங்களுக்கு கரம் பிடித்து நடப்பதற்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் அதே சூழ்நிலையில் நடந்து போய் கொண்டிருக்க மக்களை, கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியாமல் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க மக்களை நீங்கள் மீட்பதற்காக நீங்களும் நானும் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நிறைய நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? அவங்களோட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சோம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்காக உண்மையான தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் அவர்கள் கடந்து வருவார்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய என்னுடைய சாட்சி மாத்திரமே நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லுகிறோம், நம்ம சமுதாயத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் ஒரு சரியான சுவிசேஷமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள் கடந்து சென்று மிஷனரிகளுடைய கல்லறை என்று சொல்லப்படுகிற பீகார் மாநிலத்திலே டெரியான் சோன் என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்திலே ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை பீகார் மக்களை வைத்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அவர்கள் கொடுத்த விலை மிகவும் அதிகம். எத்தனையோ மிஷனரிகள் அங்கு மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிகள் காலாஜா என்ற நோயினாலும் மலேரியா என்ற நோயினாலும் சரியான மருத்துவ உதவி இல்லாமல் மரித்து போயிருக்கிறார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு மிஷனரி மருத்துவமனைக்கு எங்கள் மாமாவையும் என்னுடைய மகளையும் நாம் அனுப்பியிருந்தோம். அவர்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டு எங்களோடு சாயந்தரத்திலே ஒருவேளை தொலைபேசியில் பேசுவார்கள். ஒரு விதமான வசதியும் கிடையாது. அங்கிருந்து மற்ற நேரத்தில் பேச முடியும். நியூஸ் பேப்பர் கிடையாது. எங்கள் மாமா எப்பயும் நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து வரல, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டிவி கிடையாது. சூடு என்றால் சூடு, வெப்பம் என்றால் வெப்பம். ஒரு கடைக்கு போக முடியாது, கடை கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன சந்தை, அந்த சந்தையில் சென்று பழங்களை வாங்கலாம். அதுக்கு நம்ம பழம்லாம் கிடையாது, ஆப்பிள் ஆரஞ்சுலாம் கிடைக்காது. ஏதாவது வாழைப்பழம் யாராவது அந்த காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த சந்தையில் வாங்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிஷனரிகள் அங்கு ஒரு ஆஸ்பத்திரியை வைத்து அங்கு வருகிற நோயாளிகளுக்கு சந்தோஷமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்தது? அவர்களுக்கு இருந்த தாகம், ஆத்ம தாகம். அந்த தாகத்தை உங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி, அந்த தாகத்தை எனக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் கட்டாயமாக எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை எப்படி நடத்தினாரோ, கிறிஸ்துவை எப்படியெல்லாம் கனப்படுத்தினாரோ, கிறிஸ்துவை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினாரோ அப்படி உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். கிறிஸ்துவாக நாம் மாறுவோமா? அதுதான் ஆண்டவருடைய தாகமாக இருக்குது. கிறிஸ்து உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரே விஷயம், மகனே உனக்காக நான் சிலுவையிலே தொங்கினேனே, உன் முகத்தை பார்த்து நீ இந்த ஆண்டிலே பிறந்து நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உனக்காக முன்பாகவே சிலுவையிலே தொங்கினேனே, நீ எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தன்னுடைய ஞான ஸ்நானத்திற்காக கடந்து செல்லும் போது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து கேட்கிறான், நான் உம்மிடத்திலே ஞானஸ்நானம் பெற வர நீர் என்னிடத்திலே வரலாமா?
என்று சொல்லி அவருக்கு தடை செய்கிறான். அப்போது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்கிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக இருக்குது இல்லையா? இப்போதைக்கு இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு கடனாக இருக்கிறது. மத்தேயு 5:6 இப்படி சொல்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்களுக்கு பசி தாகம் இருந்தது என்று சொன்னால், நீதியின் மேல் பசி தாகம் இருந்தது என்று சொன்னால், சுவிசேஷன் மேல் தாகம் இருந்தது சொன்னால், ஆத்துமாக்களின் மேல் தாகம் இருந்தது என்று சொன்னால், கட்டாயமாக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய கௌரவத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நமக்கு ஒருவேளை வராமல் இருக்கலாம். எத்தனையோ பிரசங்கம் கேட்குறேன், எத்தனையோ பிரசங்கம். குறிப்பாக சொல்லணுன்னா, பாஸ்டர் சாலமோன் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு மிஷினரி பேரையாக சொல்லாமல் பிரசங்கம் பண்ண மாட்டார். ஒவ்வொரு மிஷினரியோடைய லைஃப்பும் சேலஞ்சிங்கான லைஃப். நம்ம இன்னைக்கு கதையாக கேட்குறோம், அன்றைக்கி அவங்க ஷூவில் நின்று பார்த்தோம்னா தெரியும். அந்த சூழ்நிலையில் எல்லா விதத்திலும் பயம், எல்லா விதத்திலையும் நெருக்கம், எல்லா விதத்திலையும் துன்பம் அனுபவித்தவர்கள். இன்றைக்கி வாசிக்கிறோம், பைபிள் எடுத்து வாசிக்க கூட கஷ்டப்படுறோம். இன்றைக்கி அழகாக வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், இன்றைக்கி அழகாக வந்து ஃபோனில் இருக்க பைபிளை பார்க்குறோம். இந்த பைபிளை தமிழில் கொண்டு வர்றதுக்காக வங்காள விரிகுடா கடலின் முன்பாக இருக்கிற கடற்கரையிலே முட்டி போட்டு கொண்டு 3 நாள் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அனுமதி கேட்டு சீகன் பால் அவர்கள் அந்த வெயிலிலே நின்று கொண்டிருந்தார் என்பதை மறந்து விடக்கூடாது. அவர் அன்னைக்கு முட்டி போட்டு அங்கே நின்று இருந்தனால தான் இந்த பைபிளை நம்ம இன்னைக்கு கையில் வச்சிருக்கோம். அவர் வந்து தரங்கம்பாடியில் இறங்கி அந்த மண்ணண்டத்திலே ஒரு பர்மிஷனை பெற்றுக்கொண்டு தன் தொப்பியிலே கூழை வாங்கி குடித்து களிமண் பலகைகளிலே தமிழ் எழுத்துக்களை எழுதி அவைகளை பத்திரமாக இங்கிலாந்துக்கு அனுப்பி அங்கிருந்து திரும்ப அச்சை செய்து கொண்டு வந்ததுனால தான் முதல் பைபிள் இங்கு அச்சடிக்கப்பட்டது. இந்த தாகம் நமக்கு இருக்கிறதா? இந்த தாகம் உங்களுக்கு கட்டாயமாய் உருவாக வேண்டும், கட்டாயமாய் உருவாக வேண்டும். அப்படி தாகம் இல்லை என்று சொன்னால் அந்த தாகத்தை தர வல்லவராய் ஆண்டவராகிய கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவனாய் பிறந்திருக்கலாம் அல்லது கிறிஸ்துவனாய் மாறி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை மற்றவர்களைப் போல சாதாரணமாய் கடந்து போகிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையினுடைய பர்பஸை, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் நமக்கு கர்த்தர் கட்டாயமாய் அந்த வாய்ப்பை தர வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் தன்னுடைய பணியிலே பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமது தாகத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. தாகம் உள்ளவர்களுக்கு, ஆத்துமாவின் மேல் தாகம் உள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம், நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. ஒரு ஆத்ம தாகத்தை எங்களுக்கு தாரும். உமக்காய் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, நீதியின் மேல் பசிதாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பயன்படுத்தும், எடுத்து உபயோகப்படுத்தும். எங்கள் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென்.